வணக்கம் கோமாக்கோ இளங்கோ. வணக்கம் திரு குலசேகரம் சஞ்சயன் அவர்களே. உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் செய்து கொள்ளுங்களேன் நேயர்களுக்காக. வணக்கம் நேயர்களே, எனது பெயர் கோமாக்கோ இளங்கோ. சிறுவர் இலக்கிய படைப்பாளி. இதுவரை சுமார் 35 சிறுவர் இலக்கிய நூல்கள் எழுதியுள்ளேன். அவற்றில் சிறுவர் நாவல்கள், கதைப்பாடல்கள், மொழிபெயர்ப்புகள், சிறுவர் கதைகள் என பல புத்தகங்கள் அடங்கும். நான் 9ஆம் வயதிலிருந்து சிறுவர்களுக்காக எழுதி வருகிறேன். குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா அவர்கள் எனக்கு முன்னோடியாக இருந்துள்ளார். நான் ஒரு இலக்கிய குடும்பத்தில் பிறந்ததன் காரணமாகவும் சிறுவர் இலக்கிய பணிகளை தொடர்ந்து வருவதில் ஈடுபாட்டோடு செயல்படுவதற்கான காரணமும் அதுவென சொல்லலாம். அப்பா அம்மா இருவருமே எழுத்தாளர்கள். அப்பா கோமா கோதண்டம் அவர்கள் சுமார் 50 பாலர் புத்தகங்கள் எழுதியுள்ளார். 2012ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி பால சாகித்ய விருது பெற்றவர். அப்படி என்றால் உங்களை எழுத தூண்டியவர் உங்கள் அப்பா என்று சொல்லலாமோ? ஆமாம். வேறு யாரெல்லாம் உங்கள் எழுத்தில் ஆதிக்கம் செய்துள்ளார்கள்? எனது குழந்தை எழுத்துக்கான மிக முக்கியமான காரணம் எனது அப்பா அம்மா அவர்களின் தூண்டுதல் என்பது முதல் கட்டமாக இருந்தாலும் கூட, சிறுவயதில் நான் படித்த அழவள்ளியப்பா, பேதூரன், வாண்டுமாமா, பூவண்ணன், பொன்ராசன் போன்றவர்களின் எழுத்துக்களால் கவரப்பட்டு, அதை தவிர ரஷ்ய இலக்கியங்கள், அன்றைய ரஷ்ய இலக்கியங்கள், சிறார் இலக்கியங்கள் ராதுகா பதிப்பகம் மூலமாக மிக பிரபலமாக தமிழகத்தில் விற்பனையாகி கொண்டிருந்தன. அற்புதமான நீதி கதைகள், போதனைகள், அறிவியல் கதைகள், நொசோபா, லியோ டால்ஸ்டாய், ஹான்ஸ் ஆண்டர்சன் போன்றவர்களின் கதைகள் எல்லாம் எனக்கு தூண்டுதலாக அமைந்தன. அதை தவிர ரஷ்யா, மொத்த சோவியத் நாட்டார் கதைகள், பிற மொழி கதைகள், அயல் நாட்டு கதைகள், அமெரிக்காவிலிருந்து 1800 1900 ஆண்டுகளில் வந்த மிக முக்கியமான நாவல்கள், அதுவும் குறிப்பாக லூயிஸ் கரோல் எழுதிய அற்புத உலகின் ஆலிஸ், ஜொனாத்தன் ஸ்விஃப்ட் என்பவர் எழுதிய நாவல்கள் போன்றவை என்னை சிறார் இலக்கியத்தில் பயணிக்க தூண்டுதலாக அமைந்தன என்பதை சொல்லலாம். முன்னர் பல சிறுவர் எழுத்தாளர்கள் பிரபலமாக இருந்தார்கள். இப்பொழுது பலர் எழுதுகிறார்கள். ஆனால் பிரபலமானவர்கள் ஒரு சிலர்தான். அதற்கு வாசகர்கள் காரணமா அல்லது எழுத்தாளர்கள் காரணமா? மனிதன் கண்டுபிடித்ததில் மிகச்சிறந்தது எது என்று கேட்டபோது, புத்தகம் என்று ஒரே வார்த்தையில் சட்டென பதிலளித்தவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். 500 பக்கங்களுக்கு மேலான கதைகளும் மொழியாக்க புத்தகங்களும் கவனிக்கப்பட்ட அளவுக்கு சிறுவர்களுக்கான புத்தகங்கள் கவனம் பெறவில்லை. அனைத்து தனியார் பள்ளிகளும் கல்வி கட்டணம் வசூலிப்பதில் கவனம் செலுத்திய அளவுக்கு மாணவர்களை ஒன்று திரட்டி பல குழுக்களாக அவர்களை புத்தகம் வாசிப்பதற்கு ஊக்குவிக்கும் பணியை செய்வதே இல்லை. அடுத்த தலைமுறைக்கு 1000 அசையா சொத்துக்கள் சேகரித்து வைப்பது முக்கியமல்ல, அவர்களின் அறிவு பெருக்கத்திற்கு தேவையான புத்தகங்களை வாங்கி தருவதும் வாசிக்க தூண்டுவதும் தான் பெற்றோருக்கு எதிரில் எழுந்துள்ள மாபெரும் சவால். பள்ளி பாடநூல்களை தவிர்த்து இயற்கை குறித்து, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து, வரலாறு சொல்லும் சுவையான சம்பவங்கள் பற்றி, விலங்குகளின் வினோத வாழ்வியல் குறித்து, அறிவியல் விந்தைகள் என்று அறிவு வளர்ச்சிக்கு தேவையான பல கருத்துக்களை புத்தகங்கள் வாயிலாகத்தான் எதிர்வரும் சமுதாயம் கற்றுச் சிறக்க இயலும் என்பதில் ஐயமில்லை. சிறுவர்களுக்காக எழுதுவதற்கும் சாதாரணமாக எழுதுவதற்கும் என்ன வித்தியாசம்? சிறுவர்களுக்காக எழுத்துக்களை சாதாரணமாக அனைவராலும் எழுதிவிட முடியாது. முதலில் சிறுவர்களுக்கான மனநிலை தேவைப்படுகிறது. சிறுவர்களை சந்தித்து அவர்களோடு பழக வேண்டியது இருக்குது. அவர்களின் சூழ்நிலையை சிறுவர்களாக மாறி ஒவ்வொரு எழுத்தாளனும் கற்க வேண்டியது இருக்கிறது. அதற்கு பிறகுதான் ஒரு நல்ல சிறார் இலக்கியம் புத்தகமாக வெளிவரும் வாய்ப்பை பெறுகிறது. சிறுவர்களுக்காக நீங்கள் எழுதும் கதைகளின் கருப்பொருட்களை எங்கிருந்து பெறுகிறீர்கள்? என்னுடைய சிறுவர் இலக்கிய புத்தகங்களில் ஜிமாவின் கைபேசி என்ற நாவல் 2014ஆம் ஆண்டு பாரதி புத்தகாலயம் வெளியிட்டது. இது ஒரு அறிவியல் புனைகதையாகும். தற்காலத்தில் குழந்தைகள் மற்றும் சிறுவர்களுக்கு மத்தியில் அலைபேசியின் ஆதிக்கம் அதிகரித்து வருவதை காண்கிறோம். அலைபேசி இல்லாமல் அவர்கள் இருப்பதே இல்லை. அந்த அலைபேசியை வைத்து சிறுவர்களுக்காக ஒரு அறிவியல் புனைகதையை படைத்திருக்கிறேன். அதில்
ஒரு சிறுமிக்கு பொம்மை கைபேசி கிடைக்கிறது. அந்த கைபேசிக்குள் அவள் தனக்கு விருப்பமான ஒரு சிறுமியின் புகைப்படத்தை பதித்து வைக்கிறாள். அதையே சிம் கார்டு என்று அழைக்கிறாள். திடீரென அந்த பொம்மை கைபேசி ஆக்டிவேட் ஆகிவிடுகிறது. அதன் வழியாக ஜிமா என்கிற இந்த பெண் டிப்பி என்கிற ஒரு பெயரை சூட்டுகிறாள். அந்த டிப்பியின் வழியாக இந்த ஜிமாவுக்கு கிடைக்கிற தகவல்கள், சொல்லப்படுகிற தொழில்நுட்ப தகவல்கள் மிக அற்புதமாக வடிவம் பெற்றுள்ளது. குழந்தை இலக்கிய புத்தகமாக வடிவம் பெற்றுள்ளது. அதில் 2020 ஆண்டு 25 ஆண்டு நடக்கவிருக்கிற தொழில் புரட்சிகளை பற்றியெல்லாம் சிறுவர்களுக்கு, குழந்தைகளுக்கு புரிகிற வகையில் எளிமையான வார்த்தைகளால் புத்தகமாக தந்திருக்கிறேன். அடுத்த ஒரு நாவல் 8 கால் குதிரை என்ற ஒரு நாவல் 1 முதல் 10 வரையிலான எண்கள் பள்ளிக்கு செல்வதாகவும் அவற்றினுடைய உருவாகிற சண்டை சச்சரவுகள், அதன் தீர்ப்பு என்பதை பற்றியெல்லாம் ஒரு ஃபிக்ஷன் நாவலாக படைத்திருக்கிறேன். அடுத்தபடியாக தற்போது சஞ்சீவி மாமா என்ற ஒரு சிறார் நாவல் படைத்திருக்கிறேன். 2016 டிசம்பரில் வெளிவந்துள்ளது. 25 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் மலம் அள்ளும் தோட்டிகளின் வாழ்வியலை இன்றைய குழந்தைகளுக்கு எடுத்துச் சொல்வதான ஒரு மிக முக்கியமான சிறுவர் நாவலாகும். எனது வாழ்க்கையில் சிறுவயதில் நான் சந்தித்த தோட்டிகள், நான் நெருங்கி பழகிய தோட்டிகள், எங்கள் தெருக்களில் மலம் அள்ள வரும் சஞ்சீவி என்ற ஒரு நண்பரான, பெரியவரான ஒரு தோட்டியினுடையனான என்னுடைய பழக்கத்தை பற்றிய நாவல், மிக அற்புதமான நாவல். அடுத்தபடியாக பசிராவின் புறாக்கள் என்ற ஒரு நாவல் தந்திருக்கிறேன். தமிழ் சிறுவர்களுக்கு காஷ்மீரில் கடந்த 70 ஆண்டுகளாக நடந்து வரும் பிரச்சனைகளை பற்றி இதுவரை எந்த புத்தகமும் சொல்லித் தரவில்லை. அதை பற்றி காஷ்மீர் மக்களின் வாழ்வியலை, அவர்கள் படும் அவதிகளை, அடிக்கடி இந்திய இராணுவத்தால் அவர்கள் துன்புறுத்தப்படுவதை குழந்தைகளுக்கு எடுத்துச் செல்லுகிற மிக முக்கியமான நாவல் பசிராவின் புறாக்கள் என்கிற நாவலாகும். இது SBS தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடிக் கொண்டிருப்பவர் சிறுவர் எழுத்தாளர் கோமாக்கோ இளங்கோ. உங்களது சிறுவர் கதைகளில் ஒரு குறிப்பிட்ட சில பாத்திரங்கள் பல கதைகளில் வருவார்களா, அல்லது ஒவ்வொரு கதைக்கும் தனித்தனி பாத்திரங்களாக வடிவமைப்பீர்களா? எனது சிறுவர் கதைகள் அடங்கிய தொகுப்பு 4-5 தொகுப்புகள் வெளிவந்திருக்கின்றன. மந்திர கைக்குட்டை, வானத்தை எரிப்பது யார், ஓநாய் கண்டறிந்த உண்மை என்ற பல கதைகள் அடங்கிய தொகுப்பு. நான் எனக்கென ஒரு கேரக்டரை தேர்வு செய்வதில்லை. கதைக்கு ஏற்ற மாதிரி, கதைக்கு தேவையான ஃபேண்டசி கதைகளைத்தான் இன்றைய சிறுவர்கள் விரும்புகிறார்கள். நீதி போதனை கதைகள் அவர்கள் ஏற்பதில்லை. எங்கெல்லாம் எந்த கதைகளில் அன்பும் பரிவும் கருணையும் நேசமும் கற்றுத்தரப்படுகிறதோ, சொல்லப்படுகிறதோ, கற்பனை கதாபாத்திரங்கள் கூட அவர்களுக்கான எழுத்துக்கள் எடுத்துச் செல்லப்படுகிறதோ, அதைத்தான் சிறுவர்கள் நேசிக்கிறார்கள். எனது கதைகளும் அதையே தான் பேசுகின்றன. சிறுவர் கதைகளை எழுதுவதிலோ அவற்றை பிரசுரிப்பதிலோ உள்ள சிக்கல்கள் என்ன என்று சொல்வீர்கள்? சிறுவர் கதைகளை எழுதுவதிலும் அதை பிரசுரிப்பதிலும் எந்த சிக்கல்களும் இல்லை. சரியான கதைகள் குழந்தைகளை சென்றடைய வேண்டிய எழுத்துக்கள் அவர்களை நல்ல விதத்தில் சென்றடைகின்றன. தமிழ்நாட்டிலிருந்து வெளிவரும் சுட்டி விகடன், தி இந்து தமிழ் மாயாபஜார் இணைப்பு, தினமலர் பட்டம் இணைப்பு, துளிர் அறிவியல் கழகம் வெளியிடும் துளிர் போன்ற, இப்போது பாரதி புத்தகாலயம் புதிதாக புதிய பாரதி என்ற சிறுவர் மாத இதழை கொண்டு வந்துள்ளது. அதன் ஆசிரியர் குழுவிலும் நான் இடம்பெற்றிருக்கிறேன். நல்ல கதைகள் சிறுவர்களை, குணநலங்களை, அவர்களது இயக்கங்களை, தேவைகளை அறிந்து எழுதப்படும் கதைகள் அவர்களை நல்ல விதத்தில் சென்றடைகின்றன. என் எழுத்துக்கள் முழுவதுமாக பாரதி புத்தகாலயம் புக் ஃபார் சில்ட்ரன்ஸ் மூலமாக சுமார் 30 புத்தகங்கள் வெளிவந்துள்ளன. அதில் பல நேரடியான கதைகளும் மொழிபெயர்ப்புகளும் அடங்கும். அதை தவிர நேஷனல் புக் ட்ரஸ்ட் மூலமாகவும் எனது மொழியாக்க கதைகள் நிறைய வெளிவந்துள்ளன. மொழிபெயர்ப்புகள் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். எந்தெந்த மொழிகள் அல்லது எழுத்தாளர்கள்? அண்மையில் புக் ஃபார் சில்ட்ரன் வாயிலாக ஒரு 16 இருமொழி புத்தகங்களை, ஆங்கிலம் மற்றும் தமிழ், மிகச்சிறந்த 1910 1970 வரையிலான புத்தகங்கள், மில்லியன்ஸ் ஆஃப் கேட் வெண்டா கப் எழுதியது, பெர்டினன் மன்ரோ லீஃப் எழுதிய புத்தகம், கார்டன் தி கோட் மன்ரோ லீஃப் எழுதிய புத்தகம், லிட்டில் ஓல்டு மேன்
நட்டாலே நோர்டன் எழுதிய புத்தகம், ஸ்டோரி ஆஃப் கிங் ஒரு சீன புத்தகம், தி ரன்அவே பன்னி மார்கரெட் வைஸ் பிரவுன் எழுதிய புத்தகம், மேஜிக் சீட்ஸ் ஜப்பானிய மிட்சுமசா அனோ எழுதிய புத்தகம், தி கிவிங் ட்ரீ செல் சில்வஸ்டின் என்பவர் எழுதிய புத்தகம் என கதை புதையல் 8 புத்தகங்கள் அடங்கிய புத்தகத்தை இருமொழியில் வெளியிட்டோம். அது சுமார் 3000 பிரதிகள் ஒவ்வொன்றும் விட்டு தீர்ந்து விட்டன. அதன் அடுத்தபடியாக கதை புதையல் 2 என்றும் 8 புத்தகங்களை வெளியிட்டோம். அதுவும் மக்கள் மத்தியில், சிறார் மத்தியில் மிக பிரபலமாக அதிக வரவேற்பை பெற்றது. ஆப்பிள் ஜானி, எலி எப்படி புலியாச்சு, கடைசி பூ, சிங்கத்தின் குகைக்குள் சின்ன குருவி, ராஜாவின் காலடி, ஸ்னப்பியும், அரோல்டும் ஊதா கலர் கிரேயானும் போன்ற இந்த புத்தகங்கள் சிறுவர்கள் மத்தியில், பள்ளி குழந்தைகளுக்கிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளன. மிக பிரபலமாக விற்பனையாகி கொண்டிருக்கின்றன. அது பற்றி அறிய நீங்கள் tamilbooks.com என்ற வலைதளத்தை தொடர்பு கொள்ளலாம். பணி நிமித்தமாக நீங்கள் சீராலியான் என்ற நாட்டில் வாழ்ந்தாலும் எமக்காக இந்த நேர்காணலை தந்தமைக்காக எமது நன்றிகள். உங்களது எழுத்துப் பணி தொடர வேண்டும், சிறுவர்கள் பயன்பெற வேண்டும் என்று SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். குழந்தைகளுக்கு பரிவும் கருணையும் மட்டுமே தேவை, போதனை குறிப்புகள் அல்ல என்ற அண்ணா சுலைவரின் வார்த்தைகளை ஏற்று குழந்தைகளை கொண்டாடுவோம், இதயம் தருவோம் குழந்தைகளுக்கு. SBS தமிழ் வானொலியின் சிறப்பு நேர்காணலுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.